அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உலகமெங்கும் அமைதியும் சமாதானமும் நிலவட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 25 உள்ளது. இது வந்து அல்முசைன் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 95 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 66 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 35 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 50 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாயாக உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 982 ரூபாய் 55 உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 45 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாயாக உள்ளது. இது வந்து ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 979 ரூபாய் 90 வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 280 ரூபாய் 15 வழங்கியிருக்கிறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தினந்தோறும் தெரியாது. அது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க சில நேரங்களில் பிழை விட்டுருவாங்க. அதால் மறக்காமல் வெளியேறதுக்கு முன்னாடி பட்டுச்சீட்டை செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷாஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. சில எக்ஸ்சேஞ்சுகளுடைய பேர் நான் குறிப்பிடுறதுல காரணம் என்னென்னா 1-2 தான் இருக்குது. அதால் அந்த எக்ஸ்சேஞ்சுகளை தேடி போகிறதுக்கும் நிறைய பேர் கஷ்டமாக இருக்குமென்றதால தான். அதே போல் ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷாஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் இந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இவங்க வந்து 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ரேட்டும் இலங்கை இந்தியாவுக்கு பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 17 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 235 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 441 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 854 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 647 ஃபில்ஸ். தங்க விலை இந்த நாட்களில் முன்னாடி இருந்ததை விட மீண்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க இந்த நாட்களை தாராளமாக வாங்கிக்கோங்க. குவைத்துடைய நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இப்போ தொடர்ந்துமே வந்து பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, உணவு சேகரிப்பு சம்பந்தமான விடயங்களை கையாளுறாங்க. அதே போல் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று வெளிவிவகார அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். அரக்கனை பாவிக்க ஆரம்பித்து விட்டார்களா ஈரான்? அரக்கனா இது பறந்து திரிவது வானில்? உடனடியாக மீட்டிங்கை வெள்ளை மாளிகையில் கூட்டிய ட்ரம்ப். அடுத்தது என்ன நடக்கும்?
ஏர்லைன்ஸ் உடனடியாக டிலே பண்ணினதுக்காக நஷ்ட ஈடு கட்டியது. இதோ ஹுசைனியா ஆரம்பம், குவைத்தில் பாதுகாப்பு தீவிரம், ஓட்டுநர்களுக்கு தலைவலி. இதோ சொய்பா பகுதிகளில் தீயணைப்புத்துறையின் சோதனை, 1837 மருந்து மாத்திரைகளுடன் அப்தலியில் கைது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ஊடாக பணப்பரிசை அல்லுங்க. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் மாலை 4 மணிலேருந்து 4:30 சர்ஃபான் BA Vlog நம்மளுடைய ஒஃபிஷியல் சேனலான முதலாவது சேனல்லையே லைவ் வரும். இந்த லைவ்லேயே லைவாக யார் வெற்றியாளர்கள் அப்படின்ற அந்த 13 வெற்றியாளர்களுடைய பேர் லிஸ்ட்டையும் நான் குறிப்பிடுவேன். மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா எதிர்வரும் 22ஆம் தேதியிலிருந்து ஃபோகல் ராஸ்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாரு ஹராரா, அதாவது குவைத்துடைய வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும். நம் தலையை தாக்கிட்டு தான் செல்லும். வெளியில் போனோம்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த அளவுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. முடிந்த வரைக்கும் இந்த வெப்ப காலங்களில் தண்ணீர் பருகிறத அதிகரிச்சுக்கோங்க. புதிதாக வந்து நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த வெயில் ஒற்றுக்கொள்ளாமல் இருக்கும். அதனால் மூக்கால் இரத்தம் போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. மண்டை காயறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கெப்பொன்று போட்டுக்கோங்க வெளியில் போகும்போது. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் தண்ணீர் பருகிறத அதிகரிச்சுக்கோங்க. உடம்புல சோர்வு தன்மை, இழப்பு தன்மைகள் இல்லாமல் இருக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் அதிகமாக 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. راح ندخل في المنقلب الصيفي فلكيا بإذن الله تعالى مع تعامد الشمس على مدار السرطان فوق راسنا، ونشهد أطول نهار وأقصر ليل وأعلى درجات حرارة بما يعرف بموسم البوارح ولوهيب التويبع. والتويبع هو النجم الثاني من نجوم الصيف. تسيطر علينا الرياح الشمالية الغربية الجافة المثيرة للغبار، فترتفع معاها درجات الحرارة المباشرة، لكن عند تحولها إلى الجنوبية الشرقية اللي تعبر البحر فتدخل علينا الرطوبة العالية، فتعتدل الحرارة نسبيا، فتستمر الحرارة بالارتفاع معانا تدريجيا حتى نهاية البوارح. وبعدها ندخل في جمرة القيض في 16/7 وهي أعلى درجات حرارة، وفي نهايتها تبدأ الحرارة تنخفض تدريجيا خاصة بالليل حتى نصل إلى نجم السهيل آخر نجوم الصيف الحار في 24/8 بإذن الله تعالى. குவைத்தின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அல் யஹ்யா ஈரானில் உள்ள குடிமக்களுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லை, அதே போல் ரேடியேஷன் பாதிப்புகளும் இல்லை. அவர்களை உடனடியாக நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் விரைவாக நாங்கள் செய்து வருகின்றோம். இப்போதைக்கு அவங்க பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் உறுதி செய்திருக்கின்றார். எதிர்வரும் நாட்களில் வேகமாக தரை வழியாகவோ அல்லது விமான வழியாகவோ கால சூழலுக்கு ஏற்ப அவங்கள உடனடியாக நாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் ஒன்று கூடி இருக்கின்றாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ் இதை பற்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக ஈரானை தாக்க புதிய திட்டங்களை மூத்த தலைவர்களுடன் சேர்ந்து ஆலோசித்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இது வரையிலையும் தாக்கப்பட்ட ஒவ்வொரு தாக்குதல்களையும் எதிர்த்து போராடுவதற்கு ஈரானிய ஏவுகணைகளை இடைமறிக்க இஸ்ரேல் ஒரு இரவுக்கு $285 மில்லியன் செலவிட்டிருக்கின்றது. இந்த செலவு அமெரிக்காவுக்கு என்ன பொரியாது தேன் பொறி மாதிரி அவங்களுக்கு விற்றுக்கிட்டே இருப்பாங்க மிசைல்ஸை. இந்த யுத்தம் நடக்கும் வரைக்கும் தான் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். இதுதான் கடைசியில் உண்மையான நிதர்சனம். அரக்கனை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்களா ஈரான்? அரக்கனின் புழக்கம் ஒவ்வொரு பகுதிகளிலும் தற்போது தெரிகின்றது. அரக்கன் தற்போது பாவனையில் இருந்தால் கடைசியில் என்னதான் நடக்கும்? புதிய வகையான மிசைல் பயணங்களை வீடியோக்களில் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு சில பொதுமக்கள். இது ஆல்ரெடி நாம் ரஷ்யாவுடைய பிரச்சனையில்
சில மிசைல்களை பார்த்தோம். அணு அரக்கன் வெளியாகிவிட்டானா? அனைத்துலக மக்களையும் எல்லாம் வல்ல இறைவனே பாதுகாக்கட்டும். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. Maşallah bacağı bu fazla. Projektör beş bastı. تکبیر بگو. دخيلك يا الله يا الله اللهم سدد اللهم سدد اللهم سدد اللهم سدد يا الله. அதே மாதிரி கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் தொடர்ந்துமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிடமும் ரேடியேஷன் லெவல் எந்த லெவலில் இருக்குது, காற்றில் வந்து சாதாரணமான நிலை தான் இருக்குதா, அல்ல தற்போதைய சூழலில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சரி கொஞ்சமாவது சரி கதிர்வீச்சுகள் தாக்கம் இருக்குதா அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அறிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கறியும் சோறும் சாப்பிட தயாராகுங்க டிரைவர்ஸ். என்னடா கறியும் சோறுன்றீங்களா? ஆமாம், ஹுசைனியா முஹர்ரம் மாதம் ஆரம்பிக்க போகுது. ஹுசைனியா தயாராகிட்டு வருது. அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றிய ஆலோசனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். இதன் அடிப்படையில் இனி வரும் நாட்களில் ஹுசைனியாக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹுசைனியாக்கள்லையும் அந்த ஆட்டிறைச்சியும் அவிச்ச ஆட்டிறைச்சும் சோறும் வந்து நிறையவே கொடுப்படும். ஈரான் வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, ஈரானி குவைத்துக்கு வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆட்டிறைச்சியும் சோறும் தான் கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஈரானி வீடுகளில் இருக்கிறவங்க இதை அனுபவிச்சிருப்பாங்க. எனக்கு டெலிவரி தான் தலைக்கீழாக நிற்கும். ஒரு 10-20 வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போக வரும். அடுத்ததாக ஷோய்பா பகுதிகளில் தொடர்ந்துமே சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. தீயணைப்பு துறையால் கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஸ்டோர்களில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனம். அதே போல் இதோ 1837 மருந்து மாத்திரை பாக்ஸுகளுடன் அப்தலி போர்டரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிகமான மருந்துகளை கொண்டு போனால் நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க. அதே போல் விமானம் லேட் ஆகினது, கைரோவிலேருந்து குவைத்துக்கு வரக்கூடிய விமானம் ஒன்று லேட் ஆகின காரணத்துக்காக ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டு அந்த விமான நிலையத்தில் இருந்து எனக்கு வந்து ரொம்ப தாமதமானதால் ரொம்ப சிரமமாயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டேன், எனக்கு வந்து இதுக்கு நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு கடைசியில் பயப்புள்ள நஷ்ட ஈடே வாங்கி எடுத்திருக்கிறாரு. எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி குவைத்துடைய உணவு பாதுகாப்பு சம்பந்தமான, உணவு தேவைப்பாடு சம்பந்தமான விடயங்களை குவைத்துடைய தேசிய பாதுகாப்பு குழு, இந்த நேஷ்னல் கார்ட்ஸ் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உணவினுடைய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான பிராந்திய அமைதியின்மைக்கு மத்தியில் குவைத் உணவு சுகாதார மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை செயல்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் உணவு ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியங்கள் வருமா வராதா, உணவு வந்து அதிகமாக ஸ்டாக் பண்ணுறதால என்ன மாதிரியான எதிர்வினைகள் வரும், அதே போல் குவைத்தில் தேவையை விட கூடுதலாக தண்ணீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் நான் அதுக்கான வீடியோ ஒன்றும் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நம்மளுக்கான சரியான நிலைமை இந்த நாட்டில் உருவாகும் வரைக்கும் நாமளும் அமைதியை கையாள்வோம். ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக என்ன மாதிரியான சூழல் நடக்குது அப்படின்றத பற்றி நாங்களும் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் தெரிவித்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். போர் சூழல் அனைத்து நாடுகளிலும் நிறைவடைந்து மக்கள் அனைவரும் சுபீட்சமான நிம்மதியான வாழ்க்கையை பெற எல்லாம் வல்ல இறைவனிடம் அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள்.